இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவம், கல்யாணம் நடந்ததுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. இப்பதான் எல்லாம் சரியாயி வந்திருக்கு. இனிமே நாம அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டாம், சரியா? என்ன பாக்குறீங்க? துளசிக்கு போன் பண்ணி கொடுங்க. ஹலோமா. துளசி, அது என்னன்னா நீயும் வெற்றியும் பாப்பாவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். என்னம்மா திடீர்னு? திடீர்னா? கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து வைக்கணும்ல. இங்க அஞ்சலியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அவங்க உன்னையும் தியாவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு வாமா. அப்புறம் வெற்றி எங்கம்மா? அவர் வெளியே இருக்காருமா. வெற்றி கிட்டயும் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துருமா. சரிம்மா. என்ன இது, அம்மாக்கு வெற்றி மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிருச்சா? என்னங்க, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல லட்சுமி, சும்மாதான். என்னம்மா, வெற்றி பேரை சொன்னாலே கோவப்படுவீங்க, இப்ப நீங்களே விருந்து கூப்பிடுறீங்க? இந்த கோவம் எல்லாம் எனக்கு இருக்கும் தான். அதுக்காக அப்படியே மொத்தமா நம்மளால ஒதுக்கி வச்சிட முடியுமா? இல்லல்ல. என்ன இருந்தாலும் வெற்றியும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தானே. செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆமாமா. இது ஒன்னும் சம்பிரதாயம் மாதிரி தெரியலையே. ஏதோ முழு மனசோட அழைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, நான் விருந்துக்கு தேவையானதெல்லாம் எழுதி தரேன். நீங்க சீக்கிரமா போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? சரி சரி. இவங்களுக்கு தானே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அப்ப இவங்களுக்கு விருந்து? அவங்களுக்கும் சேர்த்துதாமா இந்த விருந்து. சரிங்க அத்தை. அவன் தான் டெய்லி திங்கிறானே, அவனுக்கு எதுக்கு விருந்து?